வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் பா ஈஸ்வரி. நான் வேளாளர் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒப்பியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒப்பியல் கோட்பாடுகளில் அதாவது 4 வகையான தலைப்புகள் இருக்குது. அதில் முதலாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியமும் உளவியலும். இது தொடர்பான செய்திகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுவது தான் எது அப்படின்னா இலக்கியம் அப்படிங்கிறது. இதுல என்ன உளவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதுல இந்த இலக்கியம் அப்படிங்கிறதுலேயே ஒப்பிலக்கியம் அப்படிங்கிறது 2ற்கு மேற்பட்ட மொழிகளை சேர்ந்த நூல்களை ஒப்பிட்டு ஆராய்வதுதான், ஒப்புமைப்படுத்தி ஆராய்வதுதான் எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒப்பிலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல உளவியல் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, மனிதனுடைய ஆழ்மன கருத்துக்களை ஆராய்வதுதான் எது அப்படின்னா உளவியல் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்றாக இருக்குது. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதாவது இந்த ஒப்பிலக்கியம் அப்படிங்கிறதுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை சேர்ந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் படைப்பின் போக்குகளையும் ஆராய்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒப்பிலக்கிய கோட்பாடுகள் அடிப்படையில நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கோட்பாடுகள்னா என்ன? இப்போ ஒப்பிலக்கியத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கோட்பாடுகள்னா என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்கியங்களை திறனாய்வு அடிப்படையில ஆராய்வதுதான் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு நம்ம ஒப்பிலக்கியம் அப்படிங்கிறது இலக்கிய அடிப்படையில பார்க்கிறது, கோட்பாடுகள் அப்படின்னா திறனாய்வு அடிப்படையில நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதா 2க்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியமும் உளவியலும் என்ன அப்படின்னு தான் சொல்ல பார்க்கிறோம். இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவதுதான் அப்படின்ட்டு. இதுல உளவியல் அப்படிங்கிறது என்னன்னா, அதே மனிதனுடைய ஆழ்மன கருத்துக்களை வெளிக்காட்டுவதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இலக்கியத்துக்கும் உளவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் சான்றுகள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் தான், பெரும் இலக்கியமாக கருதப்படுகின்ற நம்ம சங்க இலக்கியங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எது குறிப்பா சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா, அகமும் புறமும் சார்ந்தது தான் நம்ம சங்க இலக்கியம் சொல்லுவோம். அதுல எந்த பாடல்கள் நமக்கு அதிகமாக உளவியலுக்கு ஆட்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அக வாழ்க்கையை பற்றி தான், அதாவது அகத்தை பத்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்திகளை பற்றி நமக்கு அறிஞர்கள் நிறைய கூற்றுக்களை சொல்றாங்க. அந்த அறிஞர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரெனிவலாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒப்பியல் அறிஞர், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இலக்கியத்தை பத்தியும் உளவியலை பத்தியும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 4 நிலைகள்ல இவர் சொல்றாரு. ரெனிவலாக் 4 நிலைகள்ல வகைப்படுத்தி சொல்றாரு. 1 படைப்பாளி உளவியல், இன்னொன்று படைப்பாக்க உளவியல், 3வது இலக்கியம் அளிக்கும் உளவியல், 4வது அவையினர் உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல முதலாவதாக இப்ப அவர் ரெனிவலாக் சொல்லப்படக்கூடிய முதல் கூற்று என்ன அப்படின்னா, படைப்பாளி உளவியல். இந்த உளவியல் என்ன, அது என்ன படைப்பாளி அப்படின்னா, யார் எழுதுறாங்களோ, இப்ப கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், இல்ல இதழ்கள் ஆகட்டும், இன்ன பிற இலக்கியங்கள் ஆகட்டும், யார் எழுதுறாங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா அந்த இடத்துல படைப்பாளி அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த ஒப்பிலக்கிய அடிப்படையில இந்த படைப்பாளி உளவியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுதுறவங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் அந்த படைப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப ஒட்டுமொத்தமா அவங்க சொல்லப்படக்கூடிய கூற்று எதுவாக இருக்குது அப்படின்னா, ஐம்பொறிகள்ல மனிதனுடைய ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒன்று குறைபாடு இருக்கிறது தான் எது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை பத்தி ஆராய்வதுதான் எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த படைப்பாளி உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்பா இப்ப இந்த படைப்பாளி உளவியல் தொடர்பா அறிஞர்கள் ஒரு சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுல யார் அப்படின்னா, ஒன்னு ரெனிவலாக், இன்னொன்னு ஃப்ராய்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள். இதுல ரெனிவலாக் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவிஞனுடைய இயல்பு பிறவற்றிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மற்ற இலக்கியங்களை எழுதுறவங்களுக்கும் கவிதையை எழுதுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறது நமக்கு இயல்பாகவே தெரிந்த ஒன்று. ஏன் அப்படின்னா, இப்ப மற்ற படைப்புகளை விட கவிதையை படைக்கக்கூடியவங்களுக்கு உணர்ச்சி என்பது அதிகம் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கவிஞனுடைய இயல்பு மற்றவங்கள்ட்ட இருந்து வேறுபட்டது, மற்றவற்றை விட வேறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ராய்டு இவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இவர் ஒரு ஒரு காரசாரமான ஒரு கூற்றையே முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இலக்கிய மேதை அப்படிங்கிறவங்க ஒண்ணு நரம்பு நோய் உடையவன், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டவங்க, வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒண்ணு வந்து குறைவுடையவர்கள், வறுமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சொல்லாடல்களை வந்துட்டு முன் வைக்கிறார். யார் அப்படின்னா ஃப்ராய்டு. யாருக்கு அப்படின்னா கவிஞர், அதாவது வந்து படைப்பாளிகள் இப்படிப்பட்டவங்க தான். அப்ப இவங்க எழுதக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இது சார்ந்த பாடல்களாகவோ கருத்துக்களாகவோ கூற்றுக்களாகவோ தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ராய்டு அவர்கள் வந்துட்டு சொல்றாரு. இதே இது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கவிஞனுடைய இயல்பை, அதாவது வந்து என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி எழுதுறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் வந்து ஒரு இடைப்பட்டதுதான் சொல்றாரு. எந்த ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நரம்பு நோய்க்கும் பைத்தியத்திற்கும் இடைப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் சொல்றாங்க அப்படின்னா கிரேக்க ஒப்பியல் அறிஞர்கள் வந்துட்டு இந்த கூற்றை வந்துட்டு முன்வைக்கிறாங்க. அடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இப்ப இதுக்கு வந்துட்டு என்ன உதாரணம், இதுக்கு வந்து என்ன சான்று அப்படின்னா இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சான்றா வந்துட்டு இருக்குது. அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பெயர் அடிப்படையிலேயே சொல்லிடுறாங்க, பெயரை வச்சு அவங்க எழுதக்கூடியது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து உளவியலை வந்து சொல்றாங்க. அதாவது வந்து பாருங்க பிற மொழிகள்ல, அதாவது இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல்ல பிற மொழிகள்ல என்ன மாதிரியான சொல்லாடல் வந்து கையாளப்படுகிறது அப்படிங்கறத சொல்றாங்க. போக்கூனர் அப்படின்னா குள்ளர் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல, பைரன் அப்படின்னா கோணல் காலினர் அப்படின்னு வந்து சொல்றாங்க, பிரௌஸ்ட் அப்படின்னா காசு நோயும் நரம்பு நோயும் உடையவர் அப்படிங்கிறாங்க, கீட்ஸ் அப்படின்னா பிறரை விட குட்டையானவன் அப்படின்னு சொல்றாங்க, தாமச உள்வு அப்படின்னா மிக உயரமானவர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சொல்லாடல்களே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா குறைவான சொற்களாக, அதாவது வந்து நம்ம ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒன்று வந்து குறைவுடையதாக தான் வந்துட்டு இருக்குது, அந்த குறைவுடையதான் வந்து தன்னுடைய பெயராகவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் வந்துட்டு சொல்றாங்க. இதற்கு வந்து என்னன்னா நம்மளுடைய இலக்கியங்களே தான் வந்து நமக்கு வந்து சான்றாக சொல்லுது. எது அப்படின்னா அதுவும் சங்க இலக்கியத்துலதான். இப்ப நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய புலவர்களினுடைய பெயர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து எப்படின்னா பெருங்கண்ணனார், முடமோசியார், நரைமுடி நெட்டையார், நெடுங்கெடுத்து பரணர், நெட்டிமையார். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சங்க காலத்து புலவர்களினுடைய பேரு இப்படிதான் இருக்குது. அப்ப இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களிலும் இது மாதிரியான ஏதாவது குறைவுடையதுமான செய்திகள் வந்து இருக்கும். அப்ப இந்த மாதிரியான நூல்கள்ல வந்து நம்ம எது பார்க்க முடியுது அப்படின்னா உளவியல் சார்ந்த செய்திகளை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். இவற்றை எல்லாமே நமக்கு வந்துட்டு சான்றா வந்து சொல்லியிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல பெண்பால் புலவர்களும் இது மாதிரியான நிலைமையில வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்கள வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஔவையார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார் இவங்களுடைய பாடல்களும் நமக்கு வந்து சான்று பட்டிருக்கின்றன அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அடுத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம ஒப்பியல் அறிஞராக சொல்லப்படுகின்ற எல் ரூசோ இவர் வந்துட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா உலக பெருங்கவிஞர்களை வந்துட்டு 3 வகையா வந்துட்டு பிரிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஒண்ணு மகிழ்ச்சி உடையவர், 2வது அவலநிலை உடையவர், 3வது சமநிலை உணர்வினர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா சொல்றாரு. முதலாவதாக சொல்லப்படுகின்ற மகிழ்ச்சி உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து பார்த்தாங்கன்னா அவலநிலை உடையவர். இந்த முன்னாடி சொன்னதுக்கு நேர் எதிர்மாறானதுதான் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த அவலநிலை உடையவர். துன்பத்திலேயே வந்துட்டு இருக்கிறவங்க, மகிழ்ச்சியை தவிர்த்து துன்பத்திலேயே வந்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமநிலை உணர்வினை உடையவர் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என்னன்னா மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துன்ப நிலையிலேயே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட கவிஞர்கள், இந்த 3 வரிசை உடைய கவிஞர்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா உலகத்திலேயே வந்து பெருங்கவிஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல் ரூசோ அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வந்துட்டு முன்வைக்கிறாரு. அடுத்ததான் 2வதாக சொல்லப்படுகின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா படைப்பாக்க உளவியல். இப்ப நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா படைப்பாளியினுடைய உளவியல், அதாவது ஒரு படைப்பை படைக்கின்றவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இப்ப வந்து என்னன்னா அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த படைப்புகள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு சொல்றாங்க அப்படிங்கறதான் வந்துட்டு எது அப்படின்னா படைப்பாக்க உளவியல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு வேறுபாடு வந்து சொல்றாங்க. அதாவது வந்து படைப்புக்கும் படைப்பாளிக்கும் என்ன அப்படின்னா அதே ஓரத்துல படைப்பாக்க உளவியல்னா எது தொடர்புடையது அப்படிங்கறதையும் சொல்றாங்க பாருங்க. கவிஞனுடைய உளவியலுக்கும் கவிதையின் உருவாக்கத்திற்கும், அதைத்தான் இங்க வந்து சொல்றாங்க. ஒண்ணு உளவியலுக்கும் கவிதையின் உருவாக்கத்திற்கும் உள்ள அந்த வேறுபாடு வந்து என்ன அப்படிங்கறத ஆராய்வதுதான் வந்து எது அப்படின்னா உளவியல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒண்ணு கவிஞனை பத்தியும் கவிஞன் எழுதுற அந்த படைப்புகள் இருக்கக்கூடிய கருத்துக்களை பத்தியும் ஆராய்வதுதான் வந்து எது அப்படின்னா உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே சொல்றாங்க பாருங்க கவிஞன் வந்து எந்த நிலையில வந்து படைப்பாளி ஆகின்றான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த தூண்டு உணர்வு, அவனுடைய உள்ளத்துல எழுகின்ற அந்த எழுச்சி, அதை வந்து சொல்றாங்க. 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு கூற்றை வந்துட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா பெருவாரியான கவிஞர்கள் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முற்காலத்து புலவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு போதை தரும் வஸ்துக்களை வந்துட்டு அதாவது வந்து உட்கொண்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கவிதைகளையோ வந்து தங்களுடைய படைப்புகள் வாயிலாக வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இதற்கு உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இலக்கியங்களே வந்து இருந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவே நம்மளுடைய சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்க காலத்து புலவர்கள் எல்லோருமே அதாவது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் தான், அதாவது வந்து குறிப்பாக சில பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நரவும் கல்லும் உண்ட பிறகு அப்படிங்கிறாங்க. அதாவது நரவும் கல்லும் என்னன்னா இதுவும் வந்து போதை தரக்கூடிய அன்றைய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு போதை தரக்கூடிய வஸ்துக்கள் தான், அதாவது வந்து பொருள்கள் தான். அப்ப இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் வந்து பாடல்களை அரசவையிலையோ அல்லது வந்து மற்ற இடங்கள்லயோ வந்துட்டு புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதுல குறிப்பா நம்மளுடைய சங்க இலக்கியத்திலே எந்த நூல்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் எல்லாம் இதற்கு வந்து உதாரணமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா படைப்பாக்க உளவியல். அப்போ படைப்பு, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா படைப்பாக்கம் அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியம் அளிக்கும் உளவியல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இலக்கியத்துல என்னென்னலாம் சொல்றோமோ அது எல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா உளவியலாக மாறுகிறது அப்படிங்கறத இதனுடைய கூற்று. அதுதான் இலக்கியம் தருகின்ற உண்மைகளே இலக்கிய உளவியல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான சான்று எது அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியம் தான் அப்படிங்கிறாங்க. நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவையினர் உளவியல் அப்படிங்கிறாங்க. அவைனா என்ன அப்படின்னா நம்ம வந்து கூடி இருக்கிறவங்க அல்லது வந்து படிக்கிறவங்க, விமர்சனம் செய்கின்றவங்க, இவங்க எல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அவையினர் அப்படிங்கிற ஒரு வகைக்குள்ள வர்றாங்க. குறிப்பா அந்த ஒரு படிக்கிறவங்க தான் வந்துட்டு இதுல வந்துட்டு, ஏன்னா அவங்கதான் விமர்சன கர்த்தாவாகவும் வந்துட்டு மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பவர்களுடைய கல்வி பற்றியது, அதுதான் வந்துட்டு எது அப்படின்னா அவையினர் உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியருடைய அந்த இலக்கணம் தான் நமக்கு வந்து சான்றா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பியர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய விதி ஆகட்டும், கூற்றுக்கள் ஆகட்டும், கோட்பாடுகளாகட்டும், மெய்ப்பாடுகளாகட்டும், இது எல்லாம் தான் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமக்கு வந்து சான்றுங்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து மக்களினுடைய வாழ்வியலுக்கு அடித்தளமாக இருக்கிறது வந்து எது அப்படின்னா முதல் கரு ஊறி, இந்த மூன்று பொருளையும் அதுல அவர் சொல்லி இருக்கிறதுனால இதுவும் வந்து நமக்கு வந்து எதுவாக பயன்படுகிறதுனா அவையினர் உளவியலுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியருக்கு அப்புறம் வா சுபமாணிக்கம், இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ஒட்டுமொத்தமா சங்க பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா 3724 பாடல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3724 பாடல்களையும் படிக்கிறவங்க என்ன அப்படின்னா அதாவது வந்து அந்த 3724 காதல் உள்ளங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா சுபமாணிக்கம் அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க. அந்த காதல் செய்யற அந்த இருவரை பற்றிய யார் அப்படின்னா பாங்கன், ஊரார் அல்லது அதை வந்து பார்த்தவங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க, அவங்க பேசும்பொழுது அவர்களினுடைய பேச்சுக்கள், அவர்களினுடைய அந்த கூற்றுக்களிலிருந்து என்னென்ன செய்திகள் எல்லாம் வெளிவருகிறது, அந்த செய்திகளை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியுதுன்னா உளவியலை வந்துட்டு பார்க்க முடிகிறது, அதாவது அவையினர் உளவியலை பார்க்க முடிகிறது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டு, என்ன எடுத்துக்காட்டுன்னு நம்மளுடைய சங்க இலக்கியத்துல வந்துட்டு பாருங்க. காமர் கடுமுனல் கலந்தமோடு ஆடுவாள் அண்ணாய் வாழி வேண்டும் அன்னை அப்படின்ற ஒரு பாடல் வந்து நமக்கு வந்து சான்றா இருக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா இது வந்து எந்த இதுல வருது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்களி பாடல தான் வருது. அதாவது வந்து தோழிகளோடு வந்துட்டு போறா, தலைவி வந்துட்டு போறா. அப்படி போகும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வெள்ளத்தால வந்துட்டு அவ போயிடுறா. அப்படி வெள்ளத்தால அடித்து செல்லப்பட்டு போகும்பொழுது தலைவன் வந்து அவளை வந்து என்ன பண்ணிடுறான்னா காப்பாத்திடுறான். அப்ப இந்த காப்பாத்தின செய்தி வந்துட்டு தோழி போய் வந்து என்ன பண்றான்னா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு போய் சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கேட்கறா, எப்படி நீங்க வந்துட்டு திணைப்புணம் காக்கறதுக்கு தானே போனீங்க, எப்படி நீங்க வந்துட்டு நீராட போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பா. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு தோழி சொல்றாளாமா காமர் கடும்புணல் அப்படின்னு சொல்றான். அதாவது வந்துட்டு திணைப்புணம் காக்கத்தான் போனோம், ஆனா அந்த நீர் ஓடுவதை பார்த்த உடனே அது குளிக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு, அதனால நாங்க வந்துட்டு குளிக்க போயிட்டோம் அப்படின்னு வந்துட்டு நீராட போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தோழி வந்து சொல்றானா. அடுத்து வந்து அவங்க அம்மா வந்துட்டு சரி போனீங்களே, எல்லாரும் நீங்க வந்துட்டு போனீங்களே, என்னுடைய மக மட்டும் எப்படி வந்துட்டு தனியா நீராடுனாளா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்பொழுது இல்ல, அதுக்குதான் வந்துட்டு சொல்றா கலந்த மூடு ஆடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தனியா போகல, நாங்க மட்டும்தான் வந்துட்டு அதாவது நாங்களும் எல்லாரும் சேர்ந்துதான் வந்துட்டு அவளோட வந்துட்டு விளையாட போனோம், ஆனா என்னன்னு தெரியல, அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்து நீங்க போனீங்க அப்படின்னா எப்படி என்னுடைய மகள் மட்டும் தனியா தண்ணியில வந்து அடிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு சொல்றாளா வந்து என்ன அப்படின்னா கடும்புணல் அப்படிங்கிறாளா. தண்ணி வந்து அதிகமா போச்சு, விரைவா வேகமா போச்சு, அதனால வந்துட்டு அவ தண்ணியில வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட வந்துட்டு தோழி சொல்லுவது மாதிரி வந்துட்டு இருக்கிறா. இது வந்துட்டு தாய் இப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு தோழியே வந்து என்ன பண்றா அப்படின்னா முன்கூட்டியே வந்துட்டு சொல்லுவது மாதிரி அமைந்திருக்கக்கூடிய
செய்தி தான் வந்துட்டு எது அப்படின்னா இந்த பாடல் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான இந்த சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்மளுக்கு உளவியல் அடிப்படைக்கு, அதாவது உளவியல் ஆய்விற்கு மிகச்சிறந்த ஒரு நல் வாய்ப்பாக அமைத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த உளவியல் சார்ந்த கோட்பாடுகள், கருத்துக்கள் அப்படின்னு வந்துட்டு முன்வைக்கிறாங்க. நன்றி.